NCERT textbook ல இருந்து some basic concepts of chemistry topic ல இருந்து exercise second sum பண்ணலாம் பாருங்க. Calculate the mass percent of different elements present in sodium sulfate Na2SO4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து மாஸ் பர்சன்ட் கேட்டிருக்காங்க. மாஸ் பர்சன்ட்டுக்கான ஃபார்முலா நமக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ மாஸ் பர்சன்டேஜுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் தி எலிமெண்ட் in the compound divided by molar mass of the compound. Into 100%. இதுதான் நம்ம NCERT புக்கில் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அப்போ மாஸ் பர்சன்டேஜ் என்னன்னா மாஸ் ஆஃப் தி எலிமெண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணணும், டிவைட் பை மோலார் மாஸ் சப்ஸ்டிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மோலார் மாஸ் ஆஃப் தி காம்பவுண்ட் கண்டுபிடிக்கலாம். இப்போ காம்பவுண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சோடியம் சல்ஃபேட் கொடுத்துருக்காங்க. அப்போ மோலார் மாஸ் ஆஃப் சோடியம் சல்ஃபேட், மோலார் மாஸ் ஆஃப் சோடியம் சல்ஃபேட்னா Na2SO4 கரெக்டுங்களா? அப்படின்னா Na2SO4னா சோடியம் வந்து 2 இருக்குது. அப்போ 2 இன்ட்டு மாஸ் ஆஃப் தி சோடியம் போடணும். மாஸ் ஆஃப் சோடியம் எவ்வளோ, மோலார் மாஸ் ஆஃப் சோடியம் 23 ப்ளஸ் சல்ஃபர், ஒரு சல்ஃபர் இருக்குது. ஒரு சல்ஃபருடைய மாஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 32. ஓகேங்களா? ப்ளஸ் ஆக்சிஜன் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 4 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ 4 இன்ட்டு மோலார் மாஸ் ஆஃப் தி ஆக்சிஜன் 16 போட்டுக்கலாம். இப்போ இது பாருங்கள் என்ன வருது, 2 இன்ட்டு 23 வந்து 46 ப்ளஸ் 32, 4 இன்ட்டு 16 என்ன வருது பாருங்கள் 64. ஓகேங்களா? இப்போ இது சம் பண்ணோம்னா என்ன கிடைக்குது பாருங்கள் 142 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ மோலார் மாஸ் வந்து 142 கிராம் பர் மோல்னு கிடைக்குது, கிராம் பர் மோல். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சோடியம்க்கு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அதாவது மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சோடியம் போட்டுக்கலாம். அப்படின்னா என்ன பண்ண ஃபார்முலா, மாஸ் ஆஃப் தி எலிமெண்ட் வந்து என்னது, சோடியம் உடைய மாஸ் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு சோடியம் உடைய அட்டாமிக் மாஸ் 23 தெரியும். 2 சோடியம் இருக்கிறதால இன்ட்டு 2ன்னு போட்டுக்கலாம். டிவைட் பை மோலார் மாஸ் ஆஃப் தி காம்பவுண்ட். மோலார் மாஸ் ஆஃப் காம்பவுண்ட் வந்து 142 போட்டு இன்ட்டு 100%. ஓகேங்களா? இப்போ என்ன வருது, 2 இன்ட்டு 23 எவ்வளோ வரும் பாருங்கள் 46 டிவைட் பை 142 இன்ட்டு 100%. இப்போ 46ம் 142 நம்ம கேன்சல் பண்ணுறோம். இது கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள், கேன்சல் பண்ணிங்கன்னா 0.3239 கிடைக்கும், இன்ட்டு 100% இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது 0.32 இன்ட்டு 39 இன்ட்டு 100% இருக்குன்னா 2 பாயிண்ட் தள்ளி வச்சிங்க, 32.39%. அப்படின்னா மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் தி சோடியம் இன் சோடியம் சல்ஃபேட் எவ்வளோ வந்துருக்குன்னா 32.39% கிடச்சிருக்கு. இப்போ டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸுடைய மாஸ் பர்சன்ட் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம், சோடியமுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து சல்ஃபருக்கு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? சல்ஃபர், இப்போ சல்ஃபருக்கு மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர் போட்டுக்கலாம். அப்படின்னா மாஸ் ஆஃப் சல்ஃபர் போடணும். மாஸ் ஆஃப் சல்ஃபர் எவ்வளோ 32 டிவைட் பை மோலார் மாஸ் ஆஃப் தி காம்பவுண்ட். மோலார் மாஸ் ஆஃப் தி காம்பவுண்ட் 142 இன்ட்டு 100%. ஓகேங்களா? இப்போ இந்த 32 142 ஸ்ட்ரைக் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குன்னா 0. நமக்கு கிட்டத்தட்ட என்ன கிடைக்கும் பாருங்க, 0.2253 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இன்ட்டு 100% போட்டுக்கிறோம். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்க, இப்படி இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்க 22.53% அப்படின்னு கிடைக்கும். அப்படின்னா மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் தி சல்ஃபர் என்ன கிடைச்சிருக்கு 22.53ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் எதனுடைய மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், ஆக்சிஜனுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஆக்சிஜனுக்கு கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் கண்டுபிடிக்கலாமா? 4 ஆக்சிஜன் இருக்கிறதுனால 4 இன்ட்டு மாஸ் ஆஃப் ஈச் ஆக்சிஜன் ஆட்டம் வந்து 16 போட்டுட்டு டிவைட் பை மோலார் மாஸ் 142 நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ 4 இன்ட்டு 16 எவ்வளோப்பா 64 டிவைட் பை 142. ஸோ பர்சன்டேஜ்ன்றதுனால இன்ட்டு 100% போடணும். ஸோ இன்ட்டு 100%ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த 64ம் 142ம் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள் 0.4507 நியர்லி கிடைக்கும், இன்ட்டு 100% போட்டுக்கலாம். ஸோ ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 45.07%. அப்படின்னா மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் இன் சோடியம் சல்ஃபேட் என்ன கிடைக்குது 45.07%ன்னு கிடச்சிருக்குப்பா.